exercise number 11.5 question number 11 givenல integral sin square 5x dx உடைய வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ண போற ஃபார்முலா தான் இந்த cos 2x. இந்த cos 2xங்கிற ஃபார்முலா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். பிஃபோர் தட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா cos 2x உடைய வேல்யூ is equal to 1 minus 2 sin square x அப்படின்னு நமக்கு தெரியும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிளஸ் ஒன்னு இந்த சைடு எடுத்து வர போறேன். அப்படி எடுத்து வந்தோம்னா அடுத்த ஸ்டெப்ல அது cos 2x minus 1 is equal to minus 2 sin square x ஆயிடும். ஓகே, அடுத்ததான் இந்த minus 2x உள்ள எடுத்து வர போறேன். அப்படி வந்தேன்னா cos 2x minus 1 plus 2 sin square x equal to 0 ஆயிடும். இந்த 2 sin square x மட்டும் ஒரு சைடு வச்சுட்டேன். 2 sin square x மட்டும் அப்படியே வச்சுட்டேன். இந்த ஃபுல் டேர்மையும் ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துட்டு போகும்போது இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் காஸ் 2x வந்து மைனஸ் காஸ் 2x ஆயிடும். இந்த மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 ஆயிடும். இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2ஐயும் ஈக்குவல் டு ஒன் சைடு எடுத்து போகலாம். வெறும் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் உடைய வேல்யூ 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 அப்படின்னு ஆயிடும். இந்த ஸ்டெப் தான் நமக்கு இந்த கிவன் கொஸ்டின்ல அப்ரோச் பண்ண போறோம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் உடைய வேல்யூ 1 minus cos 2x by 2. ஓகே, இதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அப்போ sin square box இருந்ததுன்னா நீ என்ன எழுதுவேன்? box இருந்ததுன்னா 1 minus cos 2 times of box divided by 2 அப்படின்னு எழுதணும். சம் அப்ரோச் பண்ணிடலாம். therefore I is equal to sin square x இல்ல xக்கு பதிலா ஒரு பாக்ஸ் இருக்கு. அப்போ அது எப்படி எழுதணும்? sin square box இன்டெகிரலா sin square box 1 minus cos 2 box by 2 1 minus cos of 2 box by 2 அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கா? 5x. இப்போ அதை ரீரைட் பண்ணி எழுதிடுறேன். இன்டெகிரல் 1 minus cos of 2 5s are 10 10x divided by 2 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 2 வந்து நம்ம வெளியே எடுத்து எழுதிடலாம். இப்போ 1 by 2 times of integral 1 minus cos 10x dx ன்னு இருக்கு. ஓகே, therefore 1 by 2 இது வந்து காமன் பிராக்கெட்டா 1 by 2 ரெண்டுக்கும் இந்த ரெண்டு டேர்முக்குமே காமனா. இப்போ 1 இன்டெகிரேட் பண்ணா x மைனஸ் இஸ் மைனஸ், cos 10x இன்டெகிரேட் பண்ணா sin 10x டிவைடட் பை 10 இன்டெகிரேஷன் முடிஞ்சது பிளஸ் c அப்படிங்கிறது இதுதான் இந்த கிவன் இன்டெகிரலுக்கான வேல்யூ. ஓகே, வெறும் 4 ஸ்டெப் தான். நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா sin ஸ்கொயர் x 1 minus cos 2x by 2 அப்படின்னு எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.